வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டான சட்னி தான் பார்க்க போகிறோம். தக்காளி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக மார்னிங் டைம்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இது மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதோட 4-5 பூண்டு, கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கையளவு புதினா, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். புதினா சேர்த்த உடனேயே இது நல்லா சுருங்கிடும். ஃப்ளேவர் இருக்காதோ நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்லாவே ஒரு டேஸ்ட் வரும். ரொம்ப மின்ட்டியாக இருக்காது, ஆனால் அந்த புதினா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தக்காளி சேர்த்து வதக்குறனால தக்காளியோட கலர் அதை டாமினேட் பண்ணும். அதை பார்த்துட்டு நீங்கள் புதினா ஃப்ளேவர் இருக்காதோன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்கனால நான் தனியாக புளி எதுவுமே சேர்க்கலை. இதை நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இதை ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை தாளிக்க வேண்டாம், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வதக்கி தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைலாம் போதுன்னே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம்தான், பட் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.